நம்ம தீவன கட்டை ஊன்றதுக்கோசரம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கிணத்து மோட்டர் வந்து சொட்டு நீர் பைப்போட கனெக்ட் பண்ணுறதுனால ஒரு டைமும் தண்ணி எடுத்துடும் போது இதை மாற்றி விடணும். ஐயோ அவ்வளோதான். இல்லை இப்படி தான், இங்கே தான் வைக்கணும். இதை சொருகிடலாம். அவ்வளோதான், தண்ணி ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த கேட்டோட லாக் பண்ணிக்கலாம். எல்லாம் லாக்கில் தான் இருக்கு, நீ போட்டுவிடு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே ஊற்றுறதை பொறுத்து நான் இங்கே லாக் பண்ணிக்குவேன். தண்ணி எடுத்துட்டாச்சு. அப்படியே பஞ்சா போதுமா, இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் வைக்கலாமா? இது பைப்பு ஒன்று முட்டு கொடுக்கணும், ஏன்னா உடஞ்சிங்க அது. இதை மறந்துட்டேனே. ஐயோ கொஞ்சமா க்ளோஸ் பண்ணுமா? இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ண. போதும் போதும். ஐயோ உடையுது, வரமா கொஞ்சம். போதும் விட போதும், அதே மாதிரி இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும், அதே ஸ்பீடை போட்டோம். தண்ணி எடுத்துட்டாச்சு தீவனக்குள்ள ஊன்றதுக்கு. இது நேரம் எங்கே போனால் அந்த கடைசி பாதைக்கு போவோம். உடையுது அங்கங்கே, அது மட்டும் கொஞ்சம் மண் வெட்டி போட்டுக்கலாம். ஓகே, தண்ணி பாய ஆரம்பிச்சிருச்சு. முழுசாக பாய்ஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி சூப்பராக பாஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாக அங்கே போய் ஏறினோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஊறினோடனே அந்த தீவனத்தட்டை குச்சிக்கு நறுக்கிட்டு இருக்கிறாங்க அம்மா, அதை கொண்டு வந்து இதில் சூப்பராக ஊனி விட்டுறலாம். ஏன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால மாட்டுக்கு தீனிக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். வைக்க இறக்கி வச்சுருக்கோம் பாருங்க. அங்கே ஒரு இதில் ஒரு 100 கட்டு, இதில் ஒரு 50 கட்டு, 150 கட்டு இறக்கி வச்சுருக்கோம். இருந்தாலும் தீனி பத்தாது, அதனால் இதை கொஞ்சம் நம்ம நட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தீவன கட்ட ஊன போகிறோம். தண்ணி கொஞ்சம் உறிஞ்சிட்டுமே, இப்போ ஊனாங்க நல்லாயிருக்கும். சரி ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணு. முள்ளு குத்திடுச்சு. ஃபஸ்ட்டு கரையில் ஒன்று போதும். அந்த அளவுக்கு அப்படியே நேரம் விட்டுப்போம். போதுமா, அது சரியாக இருக்கும் அப்படி களை வெட்டுறதுக்கு. தீவனக்கட்டை எப்படி ஊனணும் சொல்லு. தீவனக்கட்டை ஊனும்போதே தீவனக்கட்டையோட இந்த கட்டை அறுக்கி வைக்கிறோம்ல, அதில் வந்து 2 கணு இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கணு வந்து வேர் வர்றதுக்கும், இன்னொரு கணு வந்து எதுக்குமா குருத்து வர்றதுக்கும்.
இப்படி 2ஆக நறுக்கணும், அப்படின்னா தான் வளரும். இல்லைன்னா தீவனக்கிட்ட வராது. எடுத்து ஆமாம்மா. நாம் 5 மணிக்கு வந்தோம். வருங்க லைனாக அப்படியே ஊனிகிட்டே வருவோம். இதே மாதிரி இந்த பாத்தி ஃபுல்லாக ஊனிட்டோம்னா அடுத்து இந்த பாத்தி. ஏன்னா வெயில் காலத்தில் தண்ணி கிடைக்காது. 2 கணு இருக்கா? இருக்கு ஊனு. ஏன் எப்படி ஒன்றாலும் வந்துடுமா? எட்டு மணி ஆயிடுச்சா? இன்னும் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறப்பாங்க அந்த குட்டியில்.